மக்களே வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் எபிசோட்ல நம்ம கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணங்கிட்ட சொல்றாங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது. நீங்க ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதுக்கு நன்றி கடனா வீட்டில் ஆசையாக சமைச்சு போகணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் கூப்பிட வந்தேன். நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க. நான் ஒரு கஷ்ட காலத்தில் இருந்தப்போ கூட பிறந்த தங்கச்சிக்காக நீங்கள் அந்த கோர்ட் கேஸுன்னு என்னை காப்பாற்றி விட்டீங்க. என் குடும்பத்தை மானத்தையும் நீங்கள் காப்பாற்றினீங்க. அந்த நன்றி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு. அதனால தான் நான் உங்களை கூப்பிட வந்தேன். வேற எதுவும் நான் சொந்தம்லாம் கொண்டாடி இந்த வீட்டுக்கு வரலன்னு உங்கள் மேலே இருக்கிற மரியாதையாலும் அன்பாலும் தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம முத்துவேலு ரத்த சொந்தம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆபத்தான நிலையில் நான் உதவினேன், அதோடு நிறுத்திக்கோ, தேவையில்லாமலாம் இங்கே வந்துட்டு இருக்காதுன்னு முத்துவேல் சொல்கிறாரு. உடனே சக்திவேலில் என்ன நீ சும்மா தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க, நீ பண்ணதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோமா, உடனே வந்துடுவியேன்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் காந்திமதியால் எதுவுமே பேச முடியல. ஆனால் பசங்க பண்ண தப்பு தான். வடிவு மாறியும் கூட புருஷங்க எதுவுமே பேச முடியாது, அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. கோமதிக்கு சமாதானமும் பண்ண முடியல காந்திமதியால். கோமதி அங்கேருந்து அழுதுகிட்டே வெளியே வராங்க. ராஜு சமாதானப்படுத்தி வாங்கத்த போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் பாண்டியன் சரவணன் வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. நம்ம கோமதி உள்ளே என்ன நினச்சிக்க போகிறாரு சொல்லிட்டு, எங்க நான் மன்னிச்சிடுங்க, உங்களை கேட்காம நான் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டேன், ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த இக்கட்டான சூழ்நிலை நம்ம காப்பாற்றினாங்க, அந்த நன்றி கடனுக்காக வீட்டுக்கு ஒரு வேளை சாப்பிட கூப்பிட போயிருந்தாங்க, அதனால தாங்க அங்கே போனேன், உங்களுக்கு கேட்டு போயிருக்கணும், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் பேச விடாது சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி அது நான் எதுவுமே சொல்ல கோமதி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, இருந்தாலும் நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க, உங்களுக்கு கேட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கணும், உங்கள் அனுமதி இல்லாமல் இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே நான் போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கோமதி அவங்க வீட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. நல்ல வேலை இப்போதாங்க பாண்டியனுக்கு திரும்ப ஒரு குரல் வந்திருக்கு. தொண்டை கடிச்சா என்னன்னு தெரில, பாண்டியனுக்கு வேற யாரோ குரல் கொடுத்துருந்தாங்க, அது கேட்கவே நல்லா இல்லை. இப்போ பாண்டியன் வாய்ஸில் சொந்த வாய்ஸில் தான் அவர் பேசுகிறாரு, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு அவரோட குரலை கேட்டு. நம்ம பாண்டியனை என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை கோமதி, நம்ம இப்போ அவங்க குடும்பத்துக்கு எதனா ஒரு பிரச்சனை எதனா ஒன்றுனா கூட நம்ம அவங்களுக்கு எதனா ஒரு ஆபத்து எதனா ஒரு பிரச்சனைனா கூட நம்ம போய் நிற்கலாம், தப்பில்லை, நான் போய் நிற்பேன், ஆனால் இதோட நிறுத்திக்கோ, தேவையில்லாமல் பேச்செல்லாம் வச்சுக்க வேண்டாம், அது அவங்களுக்கும் நல்லதில்லை நம்மளுக்கும் நல்லதில்லை, எதுவுமே நீ யோசி செய்யின்னு சொல்கிறாரு. அவங்க செஞ்ச நன்றியெல்லாம் மறக்கல கோமதி, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம பகையை வளர்த்துக்கூடாது, இப்படியே விட்டுடலாமே, இதாமே நல்லதுன்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி சரிங்க அப்படியே ஆகட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம சரவணன் பார்த்தீங்களா, அப்போ கூட அவங்க அம்மா மனசு புரிஞ்சுட்டு கேட்குறேன், அம்மா நீ அங்கே போன இல்லம்மா, என்னம்மா சொன்னாங்க, வேற எதனா உன்னை திட்டினாங்களா, மனசு கஷ்டப்படுறவங்க எதனா பேசினாங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சரவணன் கேட்குற அந்த தாயை பார்த்து, இல்லை சரவணன் அதெல்லாம் என்ன எதுவும் கேட்கலப்பா, அதெல்லாம் இல்லைப்பா, நான் போனேன், இல்லை வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க எல்லாருக்கும். மீனாக்கு ஓரளவு புரிஞ்சிடுச்சு ஏதோ விஷயம் நடத்திருக்கு, அதனால தான் அப்போ அத்தை இப்படி மாற்றி பேசுகிறாங்கன்ட்டு. ராஜி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா, நம்மளால தான் நம்ம அத்தை இவ்வளோ அவமானப்பட்டாங்க, நம்ம கூப்பிடாது வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இவங்க இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப எதிர்பார்த்து தான் இருந்தாங்க, ராஜியும் நல்லா கூப்பிட்டு நல்லா பேசுவாங்கன்ட்டு. ஆனால் இவங்க பழைய பகை எதுவும் மறக்காமல் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ராஜியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அது வெளிக்காட்டுக்காம அப்படியே சைலண்டாக இருந்துடுறா. பாண்டியன் எல்லாம் கண்டுக்காம, சரி நீ எல்லாம் கூப்பிட்டு விருது போடு, எல்லாம் செய் கோமதி, நான் வேணான்னு சொல்ல, எல்லாமே அளவாக வச்சுக்கலாம், இதான் ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லதுன்னு திட்ட தெளிவாக சொல்லிடுறாரு கோமதிக்கு. நம்ம சரவணன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா அந்த தங்கமயில் கடைக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாம்மா, என்ன என் கூட வாழுங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு சொல்கிறாமான்றாங்க. இதை கேட்ட கோமதிக்கு கோவம் இங்கே தான் அவள் நிம்மதியாக இருக்க விடல, கோர்ட் கேஸ் இழுத்து விட்டு அங்கே உன் மனசை மாற்றி நைஸாக ஒட்டிக்கலான்னு பார்க்குறாள், அதுக்கு மட்டும் ஒரு காலத்துக்கும் நீ சம்மதம் சொல்லிட்டாதரா, அவள் காற்று கூட உன் மேலே படக்கூடாது, அவள் மூச்சு காற்று கூட உன் கூட படக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அது எப்படிம்மா, நம்ம குடும்பத்தையும் பொய் சொல்லி பொய் வழக்கு போட்டு சந்தி சிரிக்க வச்சால, அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவ சொன்னதெல்லாம் பொய், அவன் நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்தையும் அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் நிரூபிப்பேமா, அதனால நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் அவங்க அம்மாவுக்கு நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு விதத்துல கோமதிக்கு சந்தோஷமா தான் இருக்கு, நம்ம பசங்க நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களே, நம்ம வீட்டுக்காரர் சப்போர்ட்டா இருக்காங்களேன்ட்டு. இருந்தாலும் நம்ம பிறந்த வீட்டு பாசத்தை எப்படி விட்டு கொடுக்கறது, நம்ம அண்ணனுங்க இப்படி சொல்லிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இந்த நேரத்துல முத்துவேல் கூட பரவாயில்லைங்க, எவ்வளோ அனுசரிச்சு தான் போறாரு. ஆனா இந்த சக்திவேல் என்ன, அவனுக்கு என்ன பயம்னா, அந்த சொத்துக்காக அந்த குடும்பமே வந்துருமோ, நம்ம பையனுக்கு மட்டும்தான் அந்த சொத்து சேரணும்னு சொல்லிட்டு கேவலமாக பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் அவங்க அண்ணன் மனசையும் மாற்றிட்டு இருக்கான் இந்த சக்திவேல் மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பம் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க கோமதி குடும்பத்தோட. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சேரதான் ஆகும், சேரதான் வேணும், சேர்ந்துருவாங்க தான் நான் நினைக்கிறேன். இங்கே காந்திமதி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க, சாப்பிடாம கொள்ளாமல் ரொம்ப சோகத்தோடு இருக்காங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்றாங்க. நான் வரலப்பா, நீங்கள் போய் சாப்பிடுங்க, எனக்கு மனசே சரியில்லைன்றாங்க. இப்போ என்னம்மா உனக்கு மனசு, உடம்புக்கு எதனா சரியில்லையா, வா டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு
2 பிள்ளைங்களும் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லப்பா. மனசு சரியில்லாததுக்கு நீ எப்படி எந்த டாக்டர்ட்ட கூட்டு போனாலும் சரியாகாது. என் மனசு வலி எனக்கு தான் தெரியுன்றாங்க. உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஏம்மா இப்படி சத்தாச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாரு. உனக்கு என்னப்பா நீ சொல்லிட்ட. என் மனசு வந்து எனக்கு தான் தெரியும். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க போங்க. இங்கேருந்து போங்க. நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம முத்துவேல் கேட்குறாரு. அதெல்லாம் எப்படிம்மா விட்டு போ முடியும்? உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுன்றாங்க. நீங்க பண்ண உதவிக்கு நன்றி சொல்ல தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா. அவள இவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்களே! அது எனக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. ஆமாம்மா. அதுக்கு என்ன இப்போ? அவ என்னென்ன பண்ணிட்டு போனா? நம்ம குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டு போனால, அவ ஓடி போயிருந்தா கூட இந்நேரம் கூட அந்த குடும்பத்த பத்தி, நம்மள பத்தி எவ்வளோ கேவலமா ஊர் உலகத்துல பேசிட்டு இருக்காங்க. அத நீலாம் மறந்துட்டியா? அப்படின்றாரு. அதெல்லாம் முடிஞ்சு போன கதைடா. எல்லாமே நடந்து போச்சு. அவ வேணும்னே பண்ணா. அது காலத்தின் கட்டாயம் அது மாரி ஆயிப்போச்சு. அதே மாரி தாம்மா எதுவுமே டக்குன்னு ஏத்துக்க முடியாது. அவ கதை எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அவளுக்கு ஒரு உதவி செய்யுன்னு சொன்னேன் செஞ்சுட்டோம். புரியுதா? அதோட விட்டுடு. தேவையில்லாம எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு பொறந்த நாள் ஃபங்ஷன்ல வந்து நீ எல்லாரையும் வர சொல்லுன்னு சொன்ன. அந்த குடும்பத்தையும் வர சொல்லுன்னு சொன்னேன். நாங்க கூப்பிட்டோம். வந்தாங்கல்ல. அதோட நிறுத்திக்க வேண்டியது தானே. எதுக்கு நீ இன்னும் ஒட்டு உறவாடன்னு நினைக்கிற? அப்படின்னு சக்திவேல் கேட்குறான். எல்லாம் நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. அது இல்லாம நேத்து உங்க அப்பா வேற என் கனவுல வந்து சீக்கிரமா வந்துரு காந்திமதி. எதுக்கு நீ கஷ்டப்படுறன்னு கேட்கிறாருன்றாங்க. இதை கேட்ட குமரவேலும் சக்திவேலும் அம்மா ஆவன்னா இது ஒரு டைலாக் சொல்லிடுறோமா. எப்ப பார்த்தாலுமா அப்பா வந்து எதாவது சொல்லிட்டே இருக்காரு. இதை வச்சே நீ ரொம்ப பிளாக்மெயில் பண்ற தெரியுமா? இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு சக்திவேல் சொல்றான். இல்லப்பா நான் என்ன பொய்யா சொல்றேன். உங்க அப்பா தான் என்னை கூப்பிட்டாரு. சீக்கிரமா வந்துரு காந்திமதி என் கூட வந்துருன்னு சொல்றாருன்னொன்னே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பேசுறாங்க. இந்த நேரத்துல முத்துவேலு ஏம்மா அந்த மாதிரிலாம் பேசுற? உங்களுக்கு நாங்க எந்த குறை வச்சோம்? உனக்கு என்னதான் இப்ப பிரச்சனை சொல்லுன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உங்க தங்கச்சி வந்து ஆசையா கூப்பிட்டால உங்களுக்காக விருது வைக்கணும்னு அந்த ஒரு நாள் மட்டும் அவன் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடலாம்ப்பா. அதுக்கப்புறம் நான் உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா அம்மா. எதுவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு தடவை மட்டும்ப்பா அவன் மனசும் வேதனைப்படக்கூடாதுல்ல. இவ்வளோ கெஞ்சி கூத்தாடி வந்து உங்களை கூப்பிட்டு போனான். இவ பத்தியா அழுதுட்டு தானே போனா. அவன் மனசு நோகக்கூடாது. தயவு செஞ்சு நம்ம குடும்பத்தோட ஒரே ஒரு தடவை போய் அவங்க வீட்டில் சாப்பிட்டு வந்தாலும் அதோட அம்மா வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். அவங்களும் இங்கெல்லாம் வரணும்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்றாங்க. கையெடுத்து கும்பிட்றாங்க பசங்கிட்ட. இதை பார்த்தா முத்துவேல் ரொம்ப மனசு சரிங்க. அம்மா ஏன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ற? சரி இப்போ உனக்கு என்ன உன் மன திருப்திக்காக உன் ஆசைக்காக அந்த ஒரே தடவை வந்து நாளைக்கு உன் பொண்ணு வீட்டில் போய் சாப்பிட்றோம் ஓகேவா அப்படின்னோடனே அந்த காந்திமதி அவன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அப்பா போதும்ப்பா என் மனசில் நீங்கள் பாலை வார்த்தீங்கப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு தடவை தான்ப்பா. அப்போ நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே எல்லாரும் போயிடுறாங்க. இந்த சக்திவேல் குமரவேலுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. என்னடா இது ஆத்தா வர இப்படி பிளாக்மெயில் பண்ணி ஏமாற்றி அந்த குடும்பத்து கூட ஒன்று சேரணும் பார்க்குது. நான் எப்படியும் அந்த உறவு வெட்டி ஒன்று தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் மனசை வந்து நான் பிரெயின் வாஷ் பண்ணுறேன். இந்த நேரத்தில் அம்மா வந்து இதெல்லாம் குட்டியை குழப்பிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன் பையன் குமரவேலுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. குமரவேல் எதுவும் பதில் எதுவும் பேசாமல் இருக்கான். ஆனால் சக்திவேல் தான் ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. என்னடா இது மாதிரி நடந்துட்டுருக்கு. திருப்பி அந்த குடும்பத்துக்குள்ளே ஒட்டி உறவாடினா சொத்தெல்லாம் போயிடுமேன்னு சொல்லிட்டு இந்த சக்திவேலு இந்த அரைமண்ட சக்திவேல் வந்து தேவையில்லாமல் ஒரு தப்பான பிளான் பண்ணிட்டு இருக்கான். இது என்ன பண்ணுமே அப்படின்ட்டு பழனி போய் சொல்லிட்டு நாளைக்கு மதியம் நாங்கள் லஞ்சுக்கு வரோன்னு சொல்லிட்டுன்னு நம்ம பழனிவேலும் ஓடி வந்து அக்கா வீட்டில் அக்கா என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. என்னப்பா காரக்குழம்பு வச்சு வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறேன் அதெல்லாம் தூக்கி போடுக்கா அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி முட்டை எல்லாம் தடபுடலாக இருக்கணும். வடை பாயசன்னு விருந்து தடபுடலாக இருக்கணும் அப்படின்றாங்க. அரசியும் கேட்குறாங்க என்னம்மா இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து தரப்போறீங்களா எங்களுக்குன்னு. அரிசிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன்றாங்க. கோமதி என்ன சீக்கிரம் சொல்லுடான்னு எல்லாம் சமைச்சு வைக்கா எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு மதியானம் சாப்பாட்டுக்கு உங்கள் அண்ணன் குடும்பம் உங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் உங்கள் அம்மா அண்ணி எல்லாரும் வராங்க சாப்பிடணுன்னு. இதை கேட்ட கோமதிக்கு தலைக்கால் புரியல. சும்மாலாம் சொல்லாதடா வேணாடா. நிஜமாக சொல்கிறாக்கா எல்லாரும் வராங்க. அம்மா தான் பேசினாங்க அண்ணன் ஒத்துக்குச்சு இன்னைக்கு மதியானம் சாப்பாட்டுக்கு வராங்க அப்படின்னோடனே கோமதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. பார்த்தீங்களா எங்கள் அண்ணன்லாம் வராங்க. எனக்கு ரொம்ப என்ன பண்ண தெரியல. எங்கள் அம்மா வராங்களே ரொம்ப ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஓடிட்டுருக்காங்க கோமதி. இந்த பசங்களை சீக்கிரம் வாடா மார்க்கெட் போயிட்டு எல்லாம் கறியெல்லாம் வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு விருந்து ஜமாச்சிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அப்பா தான் நம்ம வீட்டுக்கு வராங்கன்ட்டு. பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ரொம்ப மனசு சந்தோஷமாக தான் வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக தாங்க இருக்கா. ராஜிக்கு அவ்வளோ சந்தோஷம். கடவுள்கிட்ட போய் ரொம்ப வேண்டிக்கிறாங்க. நம்ம கோமதி நான் கும்பிட்ட தெய்வம் வந்து என்னை கைவிடல. எங்கள் குடும்பமே வந்து இன்னைக்கு என்னை சாப்பிட வருது. இந்த சந்தோஷம் வந்து எப்பவுமே நிலைச்சி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அம்மா வேண்டிக்கிறாங்க. சாமி கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. பிரார்த்தனையும் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு தாங்க எப்படி இருக்கும் தெரியல எபிசோடு. ஆனால் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாம் வர போகிறாங்களே நம்ம குமரவேலுக்கு வேற ஜாலிங்க. ஏன்னா அரிசி வேற இங்கே இருக்கா. அப்படியே அரிசியை ரூட்டு விட்டுட்டே இருப்பார். எப்படியோ அரிசியும் குமரவேலும் என்கேஜ்மெண்ட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.